கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. நேயர்களே, வேலூரில் 20,000 வாலிபர்கள் பங்கு பெறும் எழுப்புதல் வாலிபர் முகாம் 2025. நாள் ஜனவரி 26ஆம் தேதி. இடம் YMCA மைதானம், புதிய பேருந்து நிலையம் பின்புறம், வேலூர். நேரம் மதியம் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை. தேவ செய்தியாளர்கள் சகோதரர் K. டேவிட் கணேசன் மற்றும் சகோதரர் J. சிதம்பரக்கனி சந்தோஷ். தொடர்புக்கு கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாலிபர்களே, இது உங்களுக்கான முகாம். நீங்கள் பங்கு பெறுங்கள். உங்கள் நண்பர்களையும் பங்கு பெறச் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். CSI திருநெல்வேலி திருமண்டலம், ஊத்துமலை சேகரம், பரிசுத்த பவுலின் ஆலயத்தில் 26வது புதிய ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கன்வென்ஷன் கூட்டம் நடைபெறும் இடம் TDTA தொடக்கப்பள்ளி வளாகம், ஊத்துமலை. நடைபெறும் நாள் 23/1/2025 வியாழக்கிழமை. நேரம் மாலை 6:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. தேவ செய்தி சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். நீங்கள் யாவரும் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கன்வென்ஷன் கூடுகையில் குடும்பமாய் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். மேலும் தொடர்புக்கு 7378000444. God bless you. ஆமீன் வில்லேஜ் டிவி நேயர்களே, காரைக்குடியில் நமது கிராம மிஷனரி இயக்கத்தின் புதிய அலுவலக திறப்பு விழா. நாள் 23/1/2025 வியாழக்கிழமை. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். இடம் 3 சுப்பிரமணியபுரம் 7வது வீதி வடக்கு, வைரவபுரம் சந்தை அருகில், காரைக்குடி. தேவ செய்தியாளர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இந்த புதிய அலுவலக திறப்பு விழா ஜெபத்தில் தாங்கள் அனைவரும் வருகை தரும்படி அன்புடன் அழைக்கிறோம். மேலும் தொடர்புக்கு 7378000444, 04562246500. God bless you. தேவனுக்கு அன்பான ஆமீன் வில்லேஜ் டிவி நேயர்களே, நம் அன்றாட வாழ்வில் ஆண்டவருடைய வார்த்தையை தினமும் பெற்று தியானித்து அதை நமக்கே சொந்தமாக்கி தினமும் புதிதாக்கப்பட்ட அனுபவத்தோடு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இதோ வந்துவிட்டது இயேசுவுடன் இன்று ஓராண்டிற்கான தின தியான புத்தகம். இந்த புத்தகத்தில் தினமும் ஒரு சம்பவங்களுடன் அனுதின தியானம், நமது குடும்ப ஜெபத்தில் தினமும் இதை பயன்படுத்தும் விதமாக பலரது தியான குறிப்புகள், கிராமம் முதல் உலக நாடுகள் வரை தினமும் ஜெபிக்க ஜெப குறிப்புகள்,
நீங்கள் செய்தி ஆயத்தம் செய்வதற்கு பயனுள்ள உண்மை சம்பவங்கள் எவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் எளிய மொழி நடையில் நமது கிராம மிஷனரி இயக்கம் சார்பில் இத்தனை சிறப்பம்சங்களுடன் வெளிவந்துள்ளது இயேசுவுடன் இன்று ஓராண்டிற்கான தின தியான புத்தகம். உங்களுக்கு மிகவும் பயனுள்ள இந்த புத்தகத்தை உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் பரிசளிக்கலாம். விடுதியில் படிக்கும் உங்கள் பிள்ளைகள் அனுதினமும் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி வளர இதனை வாங்கிக் கொடுக்கலாம். ஆரம்ப விசுவாசிகள் மற்றும் வாலிபர்கள் எளிதில் புரிந்து கொண்டு ஆண்டவருக்குள் வளர இந்த புத்தகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இத்தனை சிறப்பான பயனுள்ள இந்த தின தியான புத்தகத்தின் விலை ரூபாய் 200 மட்டுமே. இயேசுவுடன் இன்று தின தியான புத்தகத்தை நீங்கள் வாங்குவதன் மூலம் வருகிற காணிக்கை நமது 190 வடமாநில மிஷனரிகளின் பிள்ளைகளுக்குரிய கல்விக்காக பயன்படுத்தப்படும். சிந்தியுங்கள். நம் வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காகவும் நம் மிஷனரி குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்காகவும் இன்றே இந்த தின தியான புத்தகம் வாங்க விரும்புகிறீர்களா? கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 0456224650 7378000444. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக நிகழ்ச்சி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார், ஜீவிக்கிறவராக தான் இருக்கிறார். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறவங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். பயம் இருக்கக்கூடாது, டென்ஷன் இருக்கக்கூடாது, அல்லேலூயா, குந்தி குந்தி நடக்கக்கூடாது, குழப்பங்கள் இருக்கக்கூடாது, கேள்விகள் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்கிறவங்க அதெல்லாம் செய்யலாம். அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே அவரை டென்ஷனானே எப்படிங்க? இப்போ நான் என் பிள்ளை, எனக்கு 7 வயதில் ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனை நான் கூட்டு போகும்போது சாதாரண ஒரு பாட்சாவை பார்த்து பயப்படுறான், இல்லை ஒரு எலி இப்போது ஒரு எறும்பை பார்த்து பயப்படுறான்னா, நான் பக்கத்தில் இருக்கிறேன். என் பிள்ளை அப்படி சின்ன சின்ன பொருளானா பார்த்து பயப்பட்டா நான் என்ன சொல்லுவேன்? டாடி இருக்கேல்ல, நீ ஏன் பயப்படுற? அப்படி சொல்லவே இல்லைங்க. எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை பயந்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு தகப்பனை எனக்கு கவலையாக இருக்காதா? என்ன என் பிள்ளைக்கு என்ன தைரியம் இல்லை அப்படி சொல்லி நம்ம கவலைப்படுவோம்ல. இதே நிலைமை தாங்க ஏசப்பாவுக்கு. அல்லேலூயா. மார்க்கு 4 அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறாரு. காற்று புயல் அடிக்கிறது, அலைகள் மோதுகிறது, கப்பல் சாயிராப்பில் இருக்குது, சாயலை மூங்கல். கப்பலை சுற்றி தண்ணி இருக்குது, கப்பலுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி வரல. ஆனால் பாருங்கள், ஐயோ நாங்கள் மடிந்து ஒவ்வொரும், உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறார்கள், கோபமாக எரிச்சலாக பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன செய்கிறாரு? ஒரு காற்றையும் கடலையும் பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அது அமைதல் ஆகிறது. அடுத்து இந்த சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற கேள்வி ஞாபகம் இருக்குதா? மார்க்கு 4:40 நினைக்கிறேன். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அன்பிற்குரியவர்களே, இயேசு நம்ம கூட பிரயாணங்களில் நம்ம கூட தான் இருக்கிறார். தொழில் செய்கிறோமா, வேலை செய்கிறோமா, எல்லா நாளும் நம்ம கூட தான் அவர் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்றார். நம்ம கூட அவர் இருக்கும்போது நம்ம பயப்படுகிறத அவர் விரும்புகள்ல. சீசர்களை பார்த்து கடிந்து கொள்வது போல உங்களையே என்னை பார்த்து கடிந்து கொள்வார். அல்லேலூயா. நம்ம உற்சாகத்தோடு இருப்போம். ஆண்டவர் என் கூட இருக்கிறீங்க, எல்லாம் நடக்காது, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறபடி கிராமத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நான் போகிற பிரசங்கிக்கிற எல்லா இடங்களையும் நான் சொல்லி கொடுப்பேன். ஆபத்துகள் உங்கள் முன்னாடி பிரச்சனைகளோ நெருக்கங்களோ கேள்விகளோ வருதா, உங்கள் கூட இருக்கிற ஏசப்பாவை பாருங்கள். நம்ம சிறு பிள்ளையாக மாறணுங்க. அல்லேலூயா. நீங்கள் 90 வயசாக இருக்கலாம், 80 வயசாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏசப்பா பார்வையில் நீங்கள் எல்லாம் பிள்ளைகள் தானே. அவர் ஆண்டவர் வசனங்களை சொல்லி கொடுக்குற வேத வசனம், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாரும் அவர் பிள்ளை தாங்க. அப்போ நமக்கு பயம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? அப்படி வலதுபுறம் ஏசப்பா இருக்கிற நம்புங்க. தாவீது வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறத நம்புறதுனால எவ்வளோ தைரியமாக இருக்கிறான். கோலியாத்து கூட சண்டை போடுறான், சிங்கத்து கூட சண்டை போடுறான், கரடி கூட சண்டை போடுறான். நாமளும் எதிர்கொள்ளணுங்க பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும்.
நீங்கள் மட்டும் எதிர்கொண்டா தோற்று போயிடுவீங்க. நாம மட்டுமா? உலகத்தில் இருப்போர் நம்மள இருக்கிற தேவன் பெரியவர், அவரோடெல்லாம் நம்ம எதிர்கொள்கிறோம். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? அப்படி வலதுபுறம் நான் பார்க்குறேன், ஏசப்பா என் கூட இருக்கீங்களே, இவ்வளோதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். இந்த செய்தி கேட்கிற அன்பிற்குரியவைகளை, கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? நெருக்கத்தோடு, அவமானத்தோடு, நிந்தைகளோடு இருக்கிற இந்த மாதமாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதே என்று சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? பயப்படாதீங்க. ஏசப்பா உயிரோடு தாங்க இருக்கிறார். எதை சொல்றது யார்? கணேசன் சொல்ற பாருங்க. உங்களை கைவிட மாட்டாருங்க. ஜெபித்து அவர் பதில் கொடுப்பாருங்க. ஜெபம் பண்ணோடனே காரியங்கள் மாறுதலாய் முடியும். உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. இனி அவ்வளவுதான் நீங்க நினைக்காதீங்க. புல் ஸ்டாப் வைக்காதீங்க. ஆண்டவர் மறுபடியும் ஒரு அற்புத தொடக்கத்தை இயேசுவால செய்ய முடியும். இப்போ கூட இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறது கூட நீங்க ஒரு சின்ன ஜெபம் பண்றீங்களா? என் கூட சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் படுக்கையறையில் இருக்கலாம், இல்லை ஹாலில் சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், எதுனாலும் சரிங்க. ஏசப்பாட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்களேன். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இப்பொழுது ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் தருவார். ஆமென். ஜெபிக்கலாமா? சிறு பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, வாலி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, பெற்றோர்கள் உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்குதா என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எப்பொழுதும் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனையும் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை என்னோடு கூட கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற அவர்கள் எந்த அற்புதத்திற்காக இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அந்த அற்புதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடப்பதா. கிருபையாக இறங்கி அவர்களுக்கு அற்புதம் செய்வீரா. வியாதி படுக்கையில் இருக்கிற வியாதிஸ்தர்களை நீர் சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தினாலே சுகமுண்டாவதாக. எல்லா தலைவலிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கழுத்து வலிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும். முதுகு வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும். கிட்னி பிராபலங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சீரடைவதா. இருதயத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும். கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும். எல்லா விதமான உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குழந்தை பாக்கியம் உண்டாவதா. கற்பத்தின் கனி உண்டாவதாக. வேலை கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறுவதா. கடன் பிரச்சனைகள் மாறுவதா. மனம் திரும்பாத பிள்ளைகள், சாராயத்திற்கு குடிக்கு அடிமையாயிருக்கிற ஒவ்வொருவருக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு விடுதலை தருவீராக. ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அவ்வளோதாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. எனக்கு தெரிந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு நண்பர் இருக்கிறார். அவங்க பிஸ்னஸில் நல்ல வெற்றிகரமாக அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் என்னை பார்த்து அவருடைய வெற்றிக்கான ரகசியம் சொன்னார். யாராவது அவங்க பிஸ்னஸ் நிமித்தமாக பார்க்க வந்தால் உடனே ஒரு வீட்டில் ஒரு ஜெப அறை வச்சிருக்கிறார். அந்த தொழில் செய்கிற இடத்துல சின்ன அறை வச்சிருக்கிறார். இந்த செய்தி கேட்குற நீங்கள் எல்லாரும் ஒரு அறை கட்டுங்க. சும்மா ஒரு சின்னதாக ஒரு மறைவாக ஒரு இடம், சுவர் பக்கமாக ஒரு மூலையில் ஒரு இதை நீங்கள் ஒழுங்கு செய்யலாம். அதெல்லாம் சும்மா குறையாதாங்க பணம் செலவாகும். எதனால் ஒன்று நாளே போய் ஒரு நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ ஜெபிச்சுட்டு நீங்கள் வாங்க. ஒரு கவலை வருதா ஜெபிச்சுட்டு வாங்க. காரியங்கள் மாறுதலாய் முடியுங்க. அல்லேலூயா. உங்கள் மனசில் அவள கவலைகள் மாறும். மழை போல் இருக்கலாம் அவங்க கவலைகள், அதெல்லாம் பனி போல கரைஞ்சிருங்க. ஒரு மாற்றம் இருக்குங்க. பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், ஜெபம் நல்லது என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கலாம். வேத வசனம் நல்லது என்பதை ருசித்து பார்க்கணும், வாசிக்கணும். ஊழியம் செஞ்சால் ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. ஊழியம் செய்கிறவருடைய சுகத்தை விரும்புகிறது. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஏதாவது ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஊழியக்காரனா முழு நேர ஊழியர்கள் மட்டும் சொல்லாதீங்க. பிலிப்புனா முழு நேர ஊழியரா, சமாரிய ஸ்திரீனா முழு நேர ஊழியரா, 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒரு சிறுபெண் நாகமான் குஷ்டரோகிக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறா, அவனா முழு நேர மிஸ்டரியா? இல்லைங்க. ஏசப்பா பற்றி யாரெல்லாம் அறியாதவங்களுக்கு தன்னால் இயன்ற வார்த்தைகளை சொல்லி பிரசங்கிக்கிறார்களோ அவங்கெல்லாம் ஊழியக்காரங்க தான். ஊழியங்கிறதுங்க சுயநலத்துக்குனாலும் செய்யணுங்க. உங்களுடைய பிளஸ்ஸிங்காகனாலும் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா.
இப்போ நான் ஒரு 1000 பேர்கள் மத்தியில், புறஜாதிகள் மத்தியில் ஒரு கிராமத்தில் தெருப்பிரசங்கம் பண்ணுறேன். நூற்றுக்கணக்கான பேர்கள் கூடியிருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருக்காக நிற்கிறேன். பேசுவது நீங்கள் இல்லை, பரிசுத்த ஆவியானவரே. நான் நின்று வாய்களை திறந்து ஏசப்பை பற்றி பேச தொடங்கினாலே ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? என் முன்னுக்கு இருக்கிற புறஜாதிகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை என் நாவுகள் ஆண்டு கொடுப்பார். இளைப்படைந்தவனுக்கு தேவையான வார்த்தைகள், அல்லேலூயா, நாவுகளை ஆண்டவர் எனக்கு தருவார். இதான் வேத வசனம். அதற்கேற்ற அபிஷேகத்தை என் மேலே ஊற்றுவார். அல்லேலூயா. அப்போ உங்கள் முன்னுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை, அபிஷேகத்தை, வல்லமைகளை, வரங்களை ஊற்றுவார். ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமாங்க நல்ல விஷயம்? ஊற்றின அபிஷேகத்தை எடுக்க மாட்டாருங்க. ஏன் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் போகிற இடங்கள் எல்லாம் அற்புதம் நடக்குது, ஜெபிச்சா அற்புதம் நடக்குது. இப்போ நான் போய் சும்மா விளையாட்டு வாக்கில் ஒரு குட்டி ஜெபம் பண்ணுறேன். சில பேருக்கு ஜெபிக்காமே உனக்கு ஆண்டவர் குழந்தை கொடுப்பார், போ உன் குழந்தைக்கு பேரை வை போ, அல்லேலூயா, இப்படின்னா சொல்கிறேன். அதெல்லாம் செய்கிறாருங்க. சும்மா ஒரு கிராமத்தில் நான் காஸ்பல் அறிவிக்க போகும்போது திடீர்னு ரோட்டில் பார்த்தா அந்த கிராமத்துக்காரெல்லாம் ரோட்டில் இருக்கிற ஒரு சினிமா தேட்டருக்கு போயிட்டு இருக்கிறான். எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. நம்ம இவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்ல போகிறோம், இவங்க எல்லாம் நரகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்களே சினிமாவுக்கு பார்த்து. நான் சும்மா காசா பணமாங்க, வாயா வலிக்குது. நான் சும்மா சொன்னேன், இந்த தேட்ரு ஒரு கல் மேல் கல் இராதபடி இடிக்கப்படுவதாக. சும்மா இப்படி ஜோமிட்டு போயிட்டேன். வழங்க ஃபியூ மந்த்ஸில் தேட்ரு இருக்க இடத்துல பிளாட் போட்டு அந்த இடத்த விற்கிறதுக்கு பிளாட் போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம ஜெபத்தை கேட்குறாருங்க. அல்லேலூயா. நல்ல ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும், உங்களுடைய பங்களிப்பு எழுப்புதலுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் யோவான் 6 அதிகாரத்தை நான் உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சிறுபையன் 5 அப்பம் 2 மீன் கொடுத்த சம்பவம் தெரியும். கொடுத்ததுனால என்ன நடக்கிறது? நீங்கள் உங்கள் பைபிளில் இருக்கிற 11வது வசனத்தில், யோவான் 6 அதிகாரம் 11வது வசனத்தில் நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. அது உங்கள் மனசில் எழுதிக்கோங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். வேண்டிய மட்டும். இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா குறிச்சுக்கோங்க. வேண்டிய மட்டும். ஒரே ஒரு பையன்தான் 5 அப்பம் 2 மீன் கொடுக்குறான், தன்னுடைய பங்காக கொடுக்குறான். அங்கே நடக்கிறதுன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு வேண்டிய மட்டும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இந்த செய்தியை கேட்குற உங்களுடைய பங்களிப்பு என்ன? உங்களுக்கு அந்த அந்த சிறுபையன் ஒரு நேர சாப்பாடை கொடுக்குறான். நான் அடிக்கடி எனக்கு தெரிஞ்ச அன்பிற்குரியவள்கிட்ட சொல்லுவேன், ஒரு நேர சாப்பாடு சாப்பிடலாட்டா நீ செத்தா போயிடுவ. ஆண்டவருக்காக இழக்கணுங்க. தியாகம் இல்லாமல் ஊழியம் கிடையாதுங்க. தியாகம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. இன்னைக்கு ஏன் தமிழ்நாட்டில் எழுப்புதல் வரல? யாரும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதில்லை. தியாகம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப குறைவுங்க. யாரையும் குறை சொல்லலைங்க, தப்பாக எடுத்துடாதீங்க. தியாகம் செய்யணுங்க. இந்த எங்கள் அப்பா பேர் கருப்பையாங்க, எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி. கருப்பையா, சரஸ்வதி மையம், கணேசன். என்கிட்ட ஊழியம் செய்கிற லீடர்ஸ்களுடைய பேர்கள்லாம் என்ன தெரியுமாங்க? எங்கள் ஊழியத்தில் ஃபவுண்டராக இருக்கிற ஒரு தம்பி, அவன் பேர் என்ன தெரியுமா? பாலமுருகன். அல்லேலூயா. அவன் தான் பிழிப்புவாக ஞானஸ்தானம் பெற்று இன்னைக்கு அவன் தான் இவ்வளோ பெரிய ஊழியத்தில் உள்ள பணங்கள் எல்லாம் நிர்வகிக்கிறான். ஆமென். இன்னொரு எங்கள் ஊழியத்தில் இருக்கிற ஒரு ஜேக்கப் சங்கர் பாருங்கள், அவங்க எங்கள் ஃபீல்ட் டைரக்டராக இருக்கிறாங்க. புறஜாதியிலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் எங்கள் ஜெனரல் செக்ரட்டரி பேர் என்னமா? சிதம்பரக்கனி சந்தோஷ். அல்லேலூயா. ஆனந்த் அப்படி ஒரு தம்பி இருக்கிறான், எந்த ஊழியத்தையும் சிறப்பாக செய்கிற தம்பி. இன்னவரை அழகர் சாமி. பார்த்தீங்களா, நான் ஊழியம் கிராமத்தில் செஞ்ச போது நான் சிறுவர் ஊழியத்தில் சந்திக்கப்பட்ட ஒரு தம்பி, அவன் இன்றைக்கு முழுநேர ஊழியக்காரனாக ஒரு பெரிய ஒரு லீடராக எங்கள் ஊழியத்தின் பாரத்தை சுமக்கிறான். பெரிய தீவிரவாதியாக ஏசப்பாவுக்கு இருக்கிறான். ஏன்னா நான் அப்படி சொல்லிக்கிட்டே போனேன்னா என்கிட்ட 1000 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் ஞானம் பெற்றவர்கள் அல்ல, பரம்பரை கிறிஸ்தவர்கள் அல்ல. இயேசுடைய அன்பை ருசி பார்த்த நாங்கள், இயேசுவினால் கண்ணீரில் துடைக்கப்பட்ட நாங்கள், அவருக்காக அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி நாங்களால் இயன்ற ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். செய்த என்னாகும்?
ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு வேண்டிய மட்டும் அற்புதம் செய்கிறார். நீங்க இந்த முகாமிற்காக ஜெபிப்பீர்களா? கொடுக்கிறீர்களா? உங்களுக்கு தெரிந்த வாலிபர்களை வேன் வைத்தோ இல்லை பஸ்லையோ இல்லை ட்ரெயின்லையோ சுமந்து கொண்டு 4 வாலிபர்கள் திமிர்வாதை கொண்டு வந்து வைக்கிறதா அவங்களுடைய வேலை. அவங்களுக்கு தேவையான அற்புதத்தை, வேண்டிய அற்புதத்தை 1,00,000 வாலிபர்களுக்கும் ஆண்டவர் தருவார். ஐயா, ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே கிறிஸ்தவ நண்பர்களுக்கு சொல்லுவேன், உங்களுடைய நல்ல ஒரு சபையிலே உங்களை ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்க எந்த சர்ச்சு போறீங்களோ அது நல்ல சர்ச். ஏன்னா அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆடை எந்த மேய்ப்பன்ட்ட விடணும், எந்த போதகர்கிட்ட விடணும்னு சொல்லி ஏசப்பா தான் முடிவு பண்ணார். எந்த போதகர் சரியில்லை, எந்த சர்ச்சு சரியில்லைன்னு சர்ச்சு மாறிக்கிட்டே இருக்காதே. உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க அந்த நல்ல ஆண்டோடைய வார்த்தைகளை உங்களுக்கு ஏற்ற வார்த்தையில் பேசுகிற பிரசங்கிக்கிற போதகர் தான் உங்க போதகர். அந்த சர்ச்சு சரியில்லைன்னு குறை கண்டுபிடிச்சிட்டு வேற சர்ச்சு போகாதீங்க, அங்கேயும் குறை இருக்கும். எந்த நிறைவான சர்ச்சு இந்தியாவிலே உலகத்திலே கிடையாது. நிறைவான சர்ச்சு பரலோகம் தான் உண்டு, அங்கே எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும். அல்லேலூயா. அதனால நீங்க உங்க கடமை என்ன? ஒவ்வொரு கிறிஸ்துவ நண்பர்களும் ஆலயத்திற்கு போகும்போது யாராவது ஒரு ஆத்மாவை கூட்டுட்டு போகணுங்க. என்னை கேட்டால் லஞ்சம் கொடுத்தாவது கூட்டு போங்க. நீங்க போய் சும்மா உட்கார வைங்க அந்த சர்ச்சில். ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்களுடைய போதகர் மூலமாக அவளோடு கூட பேசி அவளை ரட்சிப்பார், அவங்களுக்கு தேவையான அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த செய்தியோட என்ன கற்றுக்கொண்டீங்க? உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் வேண்டிய மட்டும் அற்புதங்களை ஒவ்வொருவருக்கும் செய்வார். கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த எழுப்புதல் திட்டத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய பங்களிப்பை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்கள் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் தருகிறோம் என்று இப்பொழுது ஜெபித்து ஒப்பு கொடுக்கிற, பொருதனை செய்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொடுவீரா. அப்படி அந்த தியாகம் உள்ள பங்களிப்பின் மூலியமாக ஆண்டவரே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. தேசத்துல பெரிய ஒரு எழுப்புதலை கண்டுகொள்ள உதவி செய்வீர். ஆயிரக்கணக்கான பேர்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் தனக்கு வேண்டிய மட்டும் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த செய்திகளை கேட்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருடைய அந்த தியாக காணிக்கையும் ஆசீர்வதித்தரலும், பங்களிப்பை ஆசீர்வதித்தரலும். எங்கள் கண்களினால் எழுப்புதலை காணட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்க்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தேவ பிள்ளைகளே, ஆயத்தமாகிவிட்டது 2025ஆம் ஆண்டிற்கான கிராம மிஷனரி இயக்கத்தின் ஜெப கேலண்டர். நமது இயக்கத்தின் தரிசனம் மற்றும் திட்டங்களுக்காக தினமும் ஒரு ஜெப குறிப்பு அடங்கிய இக்கேலண்டரை பயன்படுத்தி ஊழியங்களுக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக நீங்களும் ஜெபிக்கலாம். இந்த சிறப்பான ஜெப கேலண்டரை உங்களால் இயன்ற தொகையை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம். இதன் மூலம் வரும் காணிக்கை நமது கிராம மிஷனரி இயக்கத்தின் மிஷனரி பிள்ளைகளின் கல்விக்காக பயன்படுத்தப்படும். இன்றே வாங்க ஆயத்தமா? நீங்கள் இந்த ஜெப கேலண்டரை பெற்றுக்கொள்ள
கீழ்காணும் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, வேலூரில் 20,000 வாலிபர்கள் பங்கு பெறும் எழுப்புதல் வாலிபர் முகாம் 2025. நாள் ஜனவரி 26ஆம் தேதி. இடம் YMCA மைதானம், புதிய பேருந்து நிலையம் பின்புறம், வேலூர். நேரம் மதியம் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை. தேவ செய்தியாளர்கள் சகோதரர் K. டேவிட் கணேசன் மற்றும் சகோதரர் J. சிதம்பரக்கனி சந்தோஷ். தொடர்புக்கு கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாலிபர்களே, இது உங்களுக்கான முகாம். நீங்கள் பங்கு பெறுங்கள். உங்கள் நண்பர்களையும் பங்கு பெறச் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.